ஜெஃப்னா கேலரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி ஊடாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 9ஆம் தேதி ஜூன் மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக தமிழர் இருப்புக்காக சேத்திட்ட விரைவு, ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு தயாரிப்பு, தமிழ் தேசிய இருப்புக்காக 5 அம்ச யோசனைகளை கொண்ட மூலோபாய கொள்கை மற்றும் சேத்திட்ட வரைவை தயாரிக்க முன்முயற்சிகளை மேற்கொள்ள உள்ளதாக ஒருங்கிணைந்த தமிழர் கட்டமைப்பு தெரிவித்துள்ளது. இது தொடர்பில் அந்த அமைப்பினர் தெரிவித்ததாவது, தமிழர் தாயகத்தில் தமிழர் குடிப்பெரம்பலை நிலைநிறுத்துதலும், பிறப்பு விகிதத்தை அதிகரித்தலும், அனைத்து தமிழர் கல்வி அடைவு மட்டம் உயர்தலும், தாயக கிராமங்களில் விஞ்ஞானத்துறை ஆசிரிய வளத்தை அதிகரித்தலும், வள பங்கீட்டை உறுதிப்படுத்தலும், தமிழர் பிரதேசங்களில் சுகாதார மருத்துவ சேவைகளை மேம்படுத்தலும், மருத்துவமனைகளில் மனித வளம் குறிப்பாக தமிழ் துணை மருத்துவ ஆளணி மேம்பாட்டை அதிகரிக்கும் வேலை திட்ட முன்னெடுப்பும், தமிழர் எதிர்கொள்ளும் விவசாய, மீன்பிடி, கால்நடை வளர்ப்பு சவால்களை வெற்றி கொள்ளலும், ஏழை தமிழரின் நீண்டகால வாழ்வாதாரத்தை மேம்படுத்தலும், இளையோர் எதிர்கொள்ளும் போதை, தற்கொலை, விபத்து பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வர முயல்தலும், தமிழ் மாணவர்களின் அறநெறி கல்வியை வலுப்படுத்தலும் ஆகியனவே இந்த 5 அம்ச திட்ட யோசனைகளாகும். இதேவேளை நிபுணர் குழுவில் இணைந்து பங்களிக்க விரும்புவோர் எமக்கு அறிய தரலாம் என்பதுடன் பொருத்தமானவர்களை முன்மொழியலாம் என்றுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புதையல் தோண்ட முற்பட்ட போலீஸ் அலுவலர் கைது, மேலும் 4 சிக்கினர். கிளிநொச்சி ராமநாதபுரம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட புதுக்காடு பகுதியில் புதையல் தோண்ட முற்பட்ட போலீஸ் அலுவலர் உட்பட 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். ராமநாதபுரம் பகுதியில் விடுதலை புலிகளின் முகாம் அமைந்திருந்த பகுதியிலேயே அவர்கள் புதையல் தோண்டுவதற்கு முற்பட்டுள்ளனர். அவர்களிடம் இருந்து புதையல் தோண்டுவதற்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் மீட்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளையும் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இறுதிப்போர் தொடர்பில் பொன்சேகாவின் புத்தகம் இம்மாதம் வெளிவருமா? இறுதிப்போர் தொடர்பில் அப்போதைய இராணுவ தளபதி ஃபீல்ட் மாஸ்டர் சரத் பொன்சேகா எழுதிய நூல் இம்மாத நடுப்பகுதியில் வெளியிடப்பட உள்ளது. ஜனாதிபதி தேர்தல் ஒன்று நடைபெறவுள்ள நிலையில் குறித்த நூல் வெளிவருவதால் தேர்தல் களத்திலும் வெளியிலும் அந்த நூல் பேசுபொருளாக மாறும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. போர் தொடர்பில் இதற்கு முன்னர் 2ஆம் நிலையில் இருந்த தளபதிகள் நூல் எழுதியிருந்தாலும் இறுதிக்கட்ட போரை வழிநடத்திய இராணுவ தளபதியால் எழுதப்பட்டுள்ள முதல் நூல் இதுவாகும். முக்கியமான இரகசியங்களை குறித்த நூலூடாக பொன்சேகா அம்பலப்படுத்தக்கூடும் என அரசியல் ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர். வெள்ளை கொடி வழக்கு விவகாரத்தில் ஏற்கனவே சிக்கிய பொன்சேகா இந்த நூலூடாக போர் தொடர்பில் பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிடக்கூடும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஜாலில் ஜூலை மாதம் டெங்கு விழிப்புணர்வு. ஜாழ் மாவட்டத்தின் அனைத்து பிரதேச பிரிவுகளிலும் ஜூலை மாதம் டெங்கு விழிப்புணர்வு நடவடிக்கைகளை பரவலாக மேற்கொள்ள தீர்மானிக்கப்பட்டுள்ளது. ஜாழ்ப்பாணத்தில் டெங்கு தொற்றை கட்டுப்படுத்துவது தொடர்பான கலந்துரையாடல் ஜாழ்ப்பாணம் மாவட்ட செயலகத்தில் நேற்று முன்தினம் இடம்பெற்றது. இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்ட பதில் மாவட்ட செயலர் மருதலிங்கம் பிரதீபன் மேலும் தெரிவித்துள்ளதாவது, தற்போது ஏற்பட்டுள்ள காலநிலை மாற்றத்தை கவனத்தில் கொண்டு இந்த கலந்துரையாடல் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. புள்ளி விவரங்களின் அடிப்படையில் 2024ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் முதல் இன்று வரை 4729 பேர் ஜாழ் மாவட்டத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஒரு மரணமும் பதிவாகியுள்ளது. முன்னைய வருடங்களுடன் ஒப்பிடும்போது இந்த அரையாண்டில் டெங்கு நோயாளர்கள் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. மக்களிடத்தே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் வலய கல்வி பணிப்பாளர்கள், பாடசாலை அதிபர்களுடனும் கலந்துரையாடி மாணவர்களுக்கும் விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இனப்பிரச்சினை தீர்வுக்கு இலங்கையை வலியுறுத்துக, கனேடிய தூதுவரிடம் கோரிக்கை. தமிழ் மக்களின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்பட வேண்டும் என்று இலங்கை அரசாங்கத்துக்கு கனடா அழுத்தம் கொடுக்க வேண்டும் என இந்து சமய தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இலங்கைக்கான கனேடிய தூதுவர் எரிக் வால்ஸ் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை மாலை ஜாழ், நல்லூர், நெல்லை ஆதீனத்தில் இந்து சமய தலைவர்களை சந்தித்து கலந்துரையாடினார். இதன்போதே கனேடிய தூதுவரிடம் இந்து சமய தலைவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்துள்ளனர். இலங்கையின் இனப்பிரச்சினைக்கு தீர்வு வழங்கப்படுவதில் கனடா தனது வகிபங்கை உறுதிப்படுத்த வேண்டும்.
அத்துடன் காணாமல் ஆக்கப்பட்டோர் விவகாரம், உயிரிழந்தவர்களை அஞ்சலிக்கும் உரிமை ஆகியவற்றிலும் கனடா இலங்கை அரசாங்கத்துக்கு தனது அழுத்தத்தையும் வலியுறுத்தலையும் வழங்க வேண்டும் என்றும் இந்து சமய தலைவர்கள் கனடிய தூதுவரிடம் சுட்டிக்காட்டினார்கள். குறித்த சந்திப்பில் நெல்லை ஆதீன முதல்வர் சோமசுந்தர தேசிக ஞானசம்பந்த பிரமாச்சாரிய சுவாமிகள், சிவபூமி அறக்கட்டளையின் தலைவர் கலாநிதி ஆர் திருமுருகன், கோப்பாய் சுப்பிரமணிய கோட்ட முதல்வர் ரிஷி தொண்டுநாதன் சுவாமிகள் ஆகியோர் கலந்து கொண்டனர் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, மீளப் பெறப்பட்ட நியமன கடிதம் மனித உரிமை ஆணைக்குழுவில் பாதிக்கப்பட்டவர் முறைப்பாடு. ஆசிரியருக்கான நியமன கடிதம் மீளப் பெறப்பட்டமை தொடர்பில் பாதிக்கப்பட்ட பெண் பட்டதாரி மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் வவுனியா பிராந்திய அலுவலகத்தில் முறைப்பாட்டை பதிவு செய்துள்ளார். அண்மையில் ஜாழ்ப்பாணத்துக்கு வந்திருந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க பட்டதாரிகளுக்கான ஆசிரியர் நியமன கடிதங்களை வழங்கியிருந்தார். இவ்வாறு நியமன கடிதம் வழங்கப்பட்ட கிளிநொச்சி மாவட்டத்தைச் சேர்ந்த பெண் பட்டதாரி ஒருவரிடமிருந்து அது மீளப் பெறப்பட்டிருந்தது. இதனையடுத்தே தனக்கு அநீதி இழைக்கப்பட்டதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவில் அவர் முறைப்பாடு வழங்கியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. மூன்றாம் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்தியாக, சலுகைகளின் பின்னால் தமிழ் அரசியல்வாதிகள், சாணக்கியன் சாடல். ஜனாதிபதி தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அரசின் சலுகைகளை பெற்றுக்கொள்ளும் சில தமிழ் அரசியல்வாதிகள் தமிழ் மக்களை தவறாக வழிநடத்த முனைகின்றனர். தமிழ் மக்களின் பிரச்சனைகளை அறிந்து நாட்டில் சம அந்தஸ்தை வழங்காதவரை விடிவு காலம் பிறக்காது. இவ்வாறு நாடாளுமன்ற விவாதத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் சுட்டிக்காட்டியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வை வழங்காது IMF பற்றியோ அல்லது வேறு விடயங்களை பற்றியோ பேசுவதால் எவ்வித தீர்வும் கிடைக்கப் போவதில்லை. போர் நிறைவடைந்து 15 ஆண்டுகள் கடந்துவிட்டன. ஆனால் இன்னமும் பாதிக்கப்பட்ட தரப்பாக உள்ள தமிழ் மக்களுக்கு நியாயமான தீர்வை வழங்கவில்லை என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி விளம்பரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். விளம்பரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, தமிழகத்தின் ஆதரவின்றி மோடி வெற்றி பெற்றிருப்பது இலங்கைக்கு சாதகமானது. உதய கம்மன்பில MP தெரிவிப்பு. தமிழகத்தின் ஆதரவின்றி இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் வெற்றி இலங்கைக்கு சாதகமாக அமையும் என்று பிபுதுரை ஹெல உரிமையவின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான உதயகம்மன்பில தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியவை வருமாறு: இந்திய பாராளுமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி 300 முதல் 350 ஆசனங்களை கைப்பற்றக்கூடும் என எதிர்பார்த்தேன். எப்படி இருந்தாலும் பிரதமர் மோடியின் வெற்றி இலங்கைக்கு நன்மை பயக்கும். மோடி வெற்றி பெற்றமை இலங்கைக்கு நன்மையே. ஏனெனில் இந்தியாவில் நிலையானதொரு ஆட்சி இருக்கும்போது இலங்கை தொடர்பான கொள்கையை மத்திய அரசை தீர்மானிக்கும். சில வேளை மத்திய அரசு பலவீனமாகி ஆட்சி அமைக்க தமிழ்நாட்டின் உதவி தேவைப்படும் பட்சத்தில் இலங்கை தொடர்பான கொள்கையை தமிழகமே தீர்மானிக்கும். அப்போதுதான் இரு நாட்டுக்கும் இடையிலான உறவில் தாக்கம் ஏற்படும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தேர்தல் சுதந்திரமாக நியாயமாக நடைபெறும். ஐரோப்பிய பிரதிநிதிகளிடம் பிரதமர் தெரிவிப்பு. அரசியல் சாசனத்தின்படி தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமாகவும் நடைபெறும் என ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு ஆய்வுக்குழுவிடம் பிரதமர் தினேஷ் குணவர்த்தன தெரிவித்துள்ளார். பிரதமர் தினேஷ் குணவர்த்தன ஐரோப்பிய ஒன்றிய தேர்தல் கண்காணிப்பு பணியின் ஐரோப்பிய ஒன்றிய ஆய்வுக்குழுவுடன் நேற்று முன்தினம் அலரி மாளிகையில் கலந்துரையாடியுள்ளார். இலங்கையில் நடைபெறவுள்ள தேர்தல்கள் தொடர்பான விடயங்கள் குறித்து கலந்துரையாடிய பிரதிநிதிகள் அரசாங்கம் மற்றும் தேர்தல்கள் ஆணைக்குழுவுடன் உடன்படிக்கை செய்து கொண்டதன் பின்னர் ஐரோப்பிய ஒன்றியத்தின் தேர்தல் கண்காணிப்பு முறைகள் குறித்து விளக்கமளித்தனர். அடுத்த தேர்தல் தொடர்பில் வதந்திகள் பெறப்பெறுவதாக அவர்கள் கூறிய போது, ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் அரசியலமைப்பு விதிகள் மிக தெளிவாக இருப்பதாகவும் இது தொடர்பான அறிவிப்பை தேர்தல்கள் ஆணைக்குழு ஏற்கனவே வெளியிட்டுள்ளதாகவும் பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். அரசியல் சாசனத்தின்படி தேர்தல் நடத்தப்படும் என்றும் தேர்தல் சுதந்திரமாகவும் நியாயமானதாகவும் நடைபெறும் என்றும் அவர் உறுதியளித்தார். நாடு முழுவதிலும் உள்ள 9 மாகாணங்களுக்கும் கண்காணிப்பாளர்கள் அனுப்பப்பட்டு தேர்தல் அதிகாரிகள், வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள், ஊடக பிரதிநிதிகள், உள்நாட்டு பார்வையாளர்கள் மற்றும் வாக்காளர்களை சந்திக்க உள்ளதாக தூதுக்குழுவின் குழு தலைவர் மெட்டே பேக்கன் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இந்தியாவின் பிரதமராக மோடி இன்று பதவியேற்பு. ஜனாதிபதி ரணிலும் பங்கேற்கின்றார். இந்தியாவின் புதிய பிரதமராக நரேந்திர மோடி மீண்டும் 3வது முறையாக இன்று பதவியேற்க உள்ளார். இந்திய ஜனாதிபதி மாளிகை வளாகத்தில் மோடி மற்றும் அவரது அமைச்சரவை உறுப்பினர்களுக்கு
இந்திய ஜனாதிபதி திரௌபதி முர்மு இரவு 7:15 மணிக்கு பதவி பிரமாணம் செய்து வைக்க உள்ளார். மோடியின் பதவியேற்பு விழாவில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க, பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா, மாலைதீவு ஜனாதிபதி முகமது மொய்சி, ஜிசல் துணை ஜனாதிபதி அகமது அபீப், மொரிசியஸ் பிரதமர் பிரவிந்த் குமார் ஜக்நாத், நேபாள பிரதமர் புஷ்பகமல் தகல், பூட்டான் பிரதமர் ஷெரிங் டோப்கே உள்ளிட்ட 7 அயல் நாடுகளின் தலைவர்கள் பங்கேற்க உள்ளனர் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டி, பெரமுனவுக்கு ரணில் சொன்ன பதில். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் பொது வேட்பாளராக போட்டியிடுவதற்கு தான் தீர்மானித்துள்ளதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவுக்கு அறிவித்துள்ளார். சில தினங்களுக்கு முன்னர் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர்களுடன் நடந்த சந்திப்பில் இந்த தகவலை உறுதிபட தெரிவித்துள்ளார் ரணில். எவ்வாறாயினும் ரணிலை ஆதரிப்பதா இல்லையேல் தனி வேட்பாளரை நிறுத்துவதா என்பது பற்றி பொதுஜன பெரமுன எதிர்வரும் வாரம் இறுதியான தீர்மானத்தை எடுக்க உள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சஜித் இன்று ஜாழ் விஜயம். எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச இன்று ஜாழ்ப்பாணத்துக்கு வருகை தரவுள்ளார். எதிர்க்கட்சித் தலைவரின் ஜாழ் விஜயத்தின் போது ஜாழ் மாவட்டத்தின் 13 பாடசாலைகளுக்கு 1,177,000 ரூபாய் பெறுமதியான கணினிகள், அச்சு இயந்திரங்கள், ஸ்மார்ட் வகுப்பறை உபகரணங்கள் மற்றும் ஸ்மார்ட் திரைகள், அகராதிகள் என்பன வழங்கி வைக்கப்பட உள்ளன. மேலும் பாடசாலை ஒன்றுக்கு 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பஸ் ஒன்றும் வழங்கி வைக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை விளம்பர பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குள் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குள் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, ஜனாதிபதி மற்றும் பாராளுமன்ற தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்த வேண்டும். எந்த தேர்தலுக்கும் ராஜபக்சக்கள் பயப்படுபவர்கள் அல்லர், மஹிந்த தெரிவிப்பு. எந்த தேர்தலுக்கும் ராஜபக்சக்கள் பயப்படுபவர்கள் அல்லர். நான் ஜனாதிபதியாக இருந்த வேளை தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்தினேன். தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவும் உரிய காலத்தில் தேர்தல்களை நடத்த வேண்டும். அவர் தவறிழைக்க மாட்டார் என்று நம்புகின்றேன். இவ்வாறு முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலை பிற்போடும் ஐக்கிய தேசிய கட்சியின் யோசனைக்கு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன ஆதரவு வழங்குமா என்ற கேள்விக்கு பதிலளிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், தேர்தல்களை பிற்போட நாம் அனுமதிக்க மாட்டோம். குறிப்பாக பிரதான தேர்தல்களை உரிய காலத்தில் நடத்தியே தீர வேண்டும். எமது நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் இல்லை. ஜனாதிபதியிடம் இதை தெரிவித்துள்ளோம். இவ்வரிடம் ஜனாதிபதி தேர்தல் நடந்தே ஆக வேண்டும். மொட்டு கட்சியின் ஜனாதிபதி வேட்பாளர் விரைவில் வெளிப்படுவார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, சம்பந்தனும் சுமந்திரனும் தமிழினத்தின் துரோகிகள், மொட்டு எம்பி ரோஹித காட்டம். தமிழ் தேசிய கூட்டமைப்பின் முக்கியஸ்தர்களான ரா சம்பந்தனும் எம்ஏ சுமந்திரனும் தமிழினத்துக்கு துரோகம் செய்தவர்கள் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய ஏற்பாட்டாளர் ரோஹித அபேகுணவர்த்தன தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் கருத்துரைக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிடுகையில், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமிழ் மக்களின் பிரச்சினைக்கு தீர்வு வழங்க பல தடவைகள் முன்வந்த போது சம்பந்தனும் சுமந்திரனுமே அதனை குழப்பியடித்தார்கள். மேலும் அவர்கள் இருவரும் ராஜபக்சக்களுக்கு எதிரான சர்வதேச நாடுகளின் நிகழ்ச்சி நிரலில் செயற்படுவார்கள். வெளிநாடுகளிடம் நிதியை பெற்றுக்கொண்டு தமிழினத்துக்கு துரோகம் செய்த அவர்கள் இருவருக்கும் எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தலில் வடக்கு மற்றும் கிழக்கு மக்கள் பாடம் புகட்ட வேண்டும். அதேவேளை அவர்களின் கட்சியும் அந்த தேர்தலில் படுதோல்வி அடைய வேண்டும். எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தலில் மொட்டு கட்சியை வெற்றியடையும். எனவே தமிழ் மக்கள் எமது கட்சியின் பின்னால் அணிதிரள வேண்டும். தமிழ் மக்களின் பிரச்சனைக்கு நாம் தீர்வு வழங்குவோம் என அவர் தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரியாக சவேந்திர சில்வா, ஜனாதிபதியின் பணிப்பில் மீண்டும் நியமனம். பாதுகாப்பு படைகளின் பிரதம அதிகாரியாக ஜெனரல் சவேந்திர சில்வா மீண்டும் நியமிக்கப்பட்டுள்ளார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பணிப்பின் பேரில் இந்த நியமனம் மீள வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக 2387 கீழ் 43 எனும் இலக்க விசேட வர்த்தமானி அறிவித்தலை ஜனாதிபதியின் செயலாளர் சமன் எக்கநாயக்க வெளியிட்டுள்ளார். அதன்படி 2024 ஆண்டு ஜூன் 1 முதல் 2024 டிசம்பர் மாதம் 31 வரையான காலப்பகுதிக்கு இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக குறித்த வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, ஐநா பொருளாதார சமூக சபைக்கு மீண்டும் இலங்கை,
7 மேலதிக வாக்குகளால் நியமனம். ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக சபைக்கு மீண்டும் இலங்கை தேர்வு செய்யப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகளின் பொதுச்சபையில் வியாழக்கிழமை நியூயார்க்கில் இடம்பெற்ற வாக்கெடுப்பின் போது இந்த நியமனம் வழங்கப்பட்டுள்ளதாக வெளிவார அமைச்சு தெரிவித்துள்ளது. மேலதிகமாக 7 வாக்குகள் கிடைக்கப்பெற்று இலங்கைக்கு மொத்தமாக 182 வாக்குகள் கிடைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாகவும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொருளாதார மற்றும் சமூக சபைக்கு இலங்கை தேர்ந்தெடுக்கப்பட்டது. சபையின் உறுப்பினராக வறுமை ஒழிப்பு, உணவு பாதுகாப்பு மற்றும் பாலின சமத்துவம் உள்ளிட்ட திட்டங்களுக்கு இலங்கை பங்களிக்க உள்ளதாக வெளிவார அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தொழிற்சங்கங்களுக்கு அடிபணிந்து நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. வெளிவார அமைச்சர் அலிசப்ரி தெரிவிப்பு. தொழிற்சங்கங்களின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து நாட்டை ஆட்சி செய்ய முடியாது. மக்கள் நலனுக்கு தேவையான தீர்மானங்களை உரிய வகையில் எடுப்பது அவசியம் என வெளிவார அமைச்சர் அலிசப்ரி பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். தொழிற்சங்கங்களின் அழுத்தங்களுக்கு அடிபணிந்து செயற்படுவதனால் அமைச்சரவையோ பாராளுமன்றமோ அவசியமில்லை என்றும் அவர் சபையில் சுட்டிக்காட்டினார். பாராளுமன்றத்தில் நடைபெற்ற மின்சார சபை மறுசீரமைப்பு சட்டமூலம் மீதான விவாதத்தில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்கோள் பத்திரிகையில் இந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் முயற்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.